இன்றைக்கி ஸ்விம்மிங் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எதுவுமே கிடையாது. நேற்று சொல்லி கொடுத்தது தான். அந்த போர்டு வச்சு கிக் பண்ணுறதே தான் இன்றைக்கும் பண்ணணும். பட் ஃபுல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து லைக் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு ஹாஃப் டிஸ்டன்ஸ் மட்டும் கவர் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா என் கால் வந்து நல்லாவே எட்டுச்சு அந்த ஹாஃப் டிஸ்டன்ஸ் வரைக்கும். அதே மாதிரி ஒரு ப்ரீத் ஃபுல்லாக அது ஹாஃப் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் என்னால் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக அந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ளெட்சில் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரே ஒரு தடவை வந்து ட்ரெயினர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நானே போயிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் அந்த ஒரு ரவுண்டு முடித்தோடனே செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிரதர்லாம் வந்திருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து எங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம் அப்படின்னா சேலம் பக்கத்தில் லிங்கபைரவி கோவில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னா சேலம்லேருந்து 9 கிலோமீட்டர்ஸில் டுவர்ட்ஸ் தர்மபுரி இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அங்கே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோயம்புத்தூர் வைப் இருக்குது. நான் நிறைய தடவை கோயம்புத்தூர் ஈஷா யோகா சென்டர் போயிருக்கேன். இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா அப்பா கூட 2 days வந்து கோயம்புத்தூர் போயிருந்தேன். அதை வச்சு சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் இங்கே சேலமில் விசிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா ஹைவேஸில் வந்து பார்த்திங்கன்னா அமோகம் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து எல்லாருமே சேர்ந்து டின்னர் சாப்பிட்டோம். என்னோடய பிரதர் ஊருக்கு போயிட்டார். நான் என்னோடய சிஸ்டர் எல்லாமே வந்து சேலமுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. நாளைக்கு மீட் பண்ணலாம். குட் நைட்.